ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நான் கொள்ளு பருப்பை வச்சு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். இனிமேல் எப்போவுமே நீங்கள் வைக்க போகிறீங்க பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு என்றைக்குமே நீங்கள் பருப்பு எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி அடிக்கடிக்கு இந்த சாம்பாரும் இனிமேல் வைப்பீங்க. இந்த பருப்பை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க. எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இந்த பருப்பு நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், ஊறின பிறகு இப்படி தான் இருக்கும் பருப்பு. நான் நைட்டு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாச்சும் ஊறணுங்க. இது பாருங்கள், ஒரு சிமெண்ட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப பயங்கர ஹெல்த்தியான ஒரு பருப்புங்க இது. ஆனால் இதை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. இனிமேல் நம்ம பருப்பு எப்படி சாம்பார் வைப்போமோ அதே மாதிரி இதையும் வைப்போம். இப்போ நான் ஊறின தண்ணியோட கொஞ்சம் தண்ணி வடித்து வச்சுட்ருக்கேன் நான். இப்போ இதில் என்னெல்லாம் போட்டு வேக வைக்கலான்றதை பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது தாளிக்கிற ஐட்டம். சீரகம், பருப்பில் போடுறதுக்கு சீரகம், குழம்பு மிளகாத்தூள், வெந்தயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தக்காளி, பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகா. இப்போ இந்த சாம்பாரில் போடுறதுக்கு இதில் ஒரு துண்டு எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். இதில் 3 வகை காய்ங்க. கத்திரிக்காய், இது கல்யாண பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கலர் கல்யாண பூசணிக்காய். இந்த சாம்பார் வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீன்ஸு, கத்திரிக்காய், ஒரு 4 பீன்ஸும் ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு துண்டு, ஒரு 100 கிராம் அளவுக்கு கல்யாண பூசணிக்காய். இதை நான் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ பருப்பில் என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம். பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம், மஞ்சத்தூள், சீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக அந்த ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். பாதி வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து அந்த தக்காளியில் 2 தக்காளியில் ஒரு தக்காளி பருப்பில் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு வச்சுப்போம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். அதில் இது வீடியோவில் காட்டணுன்றதுனால நான் தண்ணி வடித்தேங்க. இந்த ஊறின தண்ணியே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வடித்து வச்சுருக்கேன். இதில் சத்து நிறைய இருக்கும். நீங்கள் சும்மாயே இந்த கொள்ளு ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கனாலுமே உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக ஒல்லி ஆகிடுவீங்க. நல்ல வெயிட் லாஸ்க்கு இது ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு குக்கர் போட்டு மூடிடுவோம். மூடியாச்சுங்க. எப்பவும் போல் நீங்கள் பருப்புக்கு நம்ம எத்தனை விசில் விடுவோமோ அவங்கவுங்க குக்கரில் அதே மாதிரியே விட்டுங்க. நான் இப்போ 3 விசில் விட போகிறேன். ஊறின பருப்புன்றதுனால இது வெந்துடும். இது நிறம்தான் டல்லாக இருக்கும். மற்றபடி சாம்பார் டேஸ்ட்டு அதே மாதிரி தாங்க இருக்கும். வெந்த பிறகு பார்ப்போம். நான் இதில் பூண்டு போடலைங்க, அதுக்குள்ளே மூடிட்டேன். பூண்டு வீட்டில் பொடியாக இருக்குது, அதனால் நான் உரிக்கலை. நான் தொலியோடு அப்படியே போட்டிருக்கேன். ஒன்றும் ஆகாது. இப்போ மூடிடலாம். இப்போ இந்த புளியை நம்ம ஊற போட்டுடலாம். இவ்வளோதான் போதும் புளி. ஏற்கனவே அது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் பருப்பு கலரு. வேணால் கருப்பு புளி தான் இருக்குது. வெள்ளை புளி இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சிடலாம். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சுப்போம். கடாயை வச்சு சாம்பாரை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுடலாம். வெந்தயம், சீரகம் இதையும் போட்டுருவோம். அடுத்து 3 காஞ்ச மிளகாய், இதை முழுசாகவே போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது பொரிட்டோம். அவ்வளோதாங்க, இது பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். சமையல் வேகமாக செய்கிறதுக்கான டிப்ஸு என்னென்னா, நம்ம இப்போ ஒரு பக்கம் நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, அது இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் 3 விசில் வந்துடுங்க. ஆனால் டைமிங் தான் எல்லாமே. இப்போ இந்த பக்கம் நம்ம 2 அடுப்பு தான் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணணும், தாளித்து இந்த காய் வேகிறதுக்குள்ளவே அந்த பருப்பு வெந்துடுங்க. அதுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காயை நல்லா வெந்த பிறகு டக்குன்னு அதை தூக்கி சாம்பார் வைக்கிற மாதிரியே தாங்க அது வச்சிடணும்.
ஆனால் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. புதுசாக வந்து கல்யாணம் ஆனவங்க இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன பொம்பளை பசங்க அவங்க அம்மா அவங்க வதங்கிறதுக்குள்ளவே விசில் வந்துருச்சு பாருங்கள். அப்போ நமக்கு வந்து எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிடும் பாருங்கள் ஒரு சாம்பார் வைக்கிற வேலை. அதுதான் முக்கியம், டைமிங் தான் முக்கியம். அந்த பசங்களாம் வந்து நம்ம அம்மா சொல்கிறத கேட்க மாட்டாங்க, யூடியூப்பில் சொல்கிறத கேட்பாங்க. கோச்சிக்காதீங்க. பாருங்க, வெங்காயம் இன்னும் வதங்க கூட இல்லை, அதுக்குள்ளவே 2 விசில் வந்துருச்சு. இது தாங்க சீக்ரெட்டு. இது தாங்க நம்ம எவ்வளோ குயிக்காக வந்து பிளான் பண்ணி வேலை செய்யணும். இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாங்க பருப்பை. நான் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். 3 விசில் வந்துருச்சு. இப்போ இந்த காயை வதக்கிறத பார்ப்போம். கரெக்டாக இதை வதங்கி இந்த காய் வேகிறதுக்குள்ளவே இந்த பருப்பு வந்த ஏர் போயிடுங்க. நம்ம வந்து குயிக்காக முடிச்சிடலாம். இப்படி தான் வந்து சமையல் பண்ணும்போது அந்த டைமிங்கை வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து குழம்பு வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் வேலை ஆகும். இல்லைன்னா வந்து பருப்பு வந்த பிறகு மெதுவாக அதை திறந்த பிறகு நம்ம தாளிக்கலான்னு நினச்சோம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இதுதாங்க இன்றைய டிப்ஸு. அடுத்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளியும் கரைச்சி ஒரு கிணத்துல வச்சிடணும் ரெடியாக. இப்போ புளியை கரைச்சிடலாம். இப்போ இந்த காயை எடுத்து போட்டுடலாங்க. நான் தண்ணி வடிச்சிட்டேன். இப்போ வதக்கிடலாம். இந்த மாதிரி ரொம்ப வளவலன்னு பேசுதுன்னு நினைக்காதீங்க. துல்லியமாக வந்து உங்களுக்கு இந்த சமையலை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நீங்கள் வந்து பிடிச்சாலும் பிடிக்கிறதுனாலும் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் காய் போட்டோன்னா கரெக்டாக ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இது குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான். நீங்கள் சாம்பார் பொடி இருந்தாலும் போட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து நல்லா வதக்கிடலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கின உடனே அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் பச்சை வாசனை போன உடனே நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. மிளகாத்தூள் போட்ட உடனே தண்ணி ஊற்றாதீங்க. சில நேரம் வந்து சாம்பார் வந்து மிளகா வெடிப்படிக்கும். அதுக்கு இதுதான் காரணம். இப்போ நல்லா வந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக இந்த காய் முங்குற அளவுக்கு ஊற்றிப்போம், ரொம்ப வேண்டாம். பாதி தண்ணி நிறுத்திட்டேன் நான். இப்போ இதுலேயே நம்ம வந்து சாம்பாருக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுடலாங்க. இப்போ 100 பருப்புக்கு 1 டீஸ்பூன் கணக்கு வச்சுங்க. இந்த காய்க்கு 1 டீஸ்பூன், மொத்தம் வந்து 2 டீஸ்பூன் உப்பு. இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணணும் எப்போவுமே. 100 கிராமுக்கு 1 டீஸ்பூன். இப்போ குழம்பாக இருந்தால், சாப்பாடாக இருந்துச்சுன்னா வந்து அதே மாதிரி தான் வந்து 1/2 கிலோ ரைஸ்க்கு வந்து 2 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போடணும். 1 கிலோவாக இருந்தால் 4 டீஸ்பூன் கல் உப்பு போடணும். ஆனால் கையிலேயே எடுத்து போட்டுருவோங்க. இதுதாங்க அளவு. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். யார் போயிடுச்சா பார்ப்போங்க. லைட்டாக போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இன்னொரு டிப்ஸுங்க. இப்போ எப்போயாச்சும் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வேக வைக்கிறீங்க, அவசரமாக வந்து நீங்கள் திறக்கணும், அர்ஜெண்ட்டாக செய்யணுன்னா அவசரமாக திறந்தீங்கன்னா அப்படியே நத்தையாக இருக்குங்க. நீங்கள் ஏர் ஃபுல்லாக போனால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ காய் வெந்துருச்சு, அதனால் நான் வந்து திறக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். ஏர் வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு செஞ்சிங்கன்னா அது வந்து அந்த சாஃப்ட் இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா வந்து இது வந்து கொள்ளு பருப்புன்றதுனால இந்த நம்ம தோரம் பருப்பு மாதிரி குழைய வேகாது. இப்படி தான் இருக்கும், சுண்டல் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வடிகட்டிட்டு நம்ம வந்து மிக்சியில் ஆற வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிப்போம். கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதோட பலன் வந்து அதிகங்க. நான் வடிகட்டிட்டு காட்டுறேன். இப்போ நான் இந்த ஜன்னியில் வந்து வடிகட்டிட்டேங்க. அதை பாருங்கள், இந்த தண்ணியை வந்து நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் 2 நிமிஷம் வந்து டேபிள் ஃபேன்லேயோ இல்லை சாதா ஃபேன்லேயோ எங்கேயாச்சும் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறிடும். ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம இதை தூக்கி ஊற்றிடலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் அரைச்சாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து தோரம்பருப்பு கலர் வராது. ஆனால் நான் வந்து சும்மா அப்படி வந்து இந்த இப்படி தாங்க விடணும். ரொம்ப குறகுறப்பாக தான் இருக்கணும். ரொம்ப கூழாக அரைச்சிடாதீங்க. அவ்வளோதான், இதை எடுத்து ஊற்றிடலாம். காய் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இந்த புளி தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கலாம்.
ஃப்ளேம் நான் கம்மியாக வச்சுருந்தேன் நான் தீ. ஏன்னா வந்து இது அரைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் ஆனால் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து லேசாக ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பை வந்து நம்ம ஜார்லேருந்து கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா வந்து கலக்கிட்டேன் நான். அந்த தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா, அதை நான் நல்லா கலக்கிட்டேன். பாருங்கள், இது வந்து கலர் தான். இந்த கலரு கண்டிப்பாக வந்து இதோட டேஸ்ட்டில் வந்து சாம்பார் டேஸ்ட்டில் வந்து எந்த குறையும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பெருங்காயம் சீரகம் எல்லாம் போட்டு தான் செய்கிறோம். இப்போ இதை எடுத்து ஊற்றிடலாம். கலராங்க முக்கியம். ஹெல்த்து தானேங்க, ஹெல்த்து ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், ஒரு சாம்பார் நேரம் வந்துருச்சு ஓரளவுக்கு. நல்லா இது வந்து லேசாக வந்து கொதிக்கட்டும். உப்பு கரெக்டாக தான் பார்த்துப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. நம்ம கொஞ்சமாக இன்னொரு 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஏற்கனவே எல்லாமே வெந்த ஐட்டம்ன்றதுனால ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ அதை நல்லா நான் கலக்கி கொஞ்சமாக வந்து குடிச்சு பார்ப்போம் சாம்பார் எப்படி இருக்குன்னு. அப்பா, செம்ம டேஸ்ட்டுங்க. அது அட்டகாசமாக இருக்குது. பொய் இல்லை, உண்மை. நீங்கள் செய்து பார்த்துட்டு அப்புறமா வந்து விடவே மாட்டீங்க. நம்மளுக்கு வந்து துவரம்பருப்பு விட இந்த கொள்ளு பருப்பு ரேட்டு கம்மி தான். அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து துவரம்பருப்புக்கு பதில் வந்து இந்த பருப்பில் நீங்கள் சாம்பார் வைங்க. இது கேஸ் ட்ரபிள்லாம் கிடையாது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.